பழனி முருகனை இந்த நாளில் சென்று தரிசித்தால் வாழ்க்கை உயரும். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் மிகவும் தனித்துவமான தலமாக திகழ்வது பழனி தண்டாயுதபாணி மலைக்கோவில். காரணம், ஆறுபடை வீடுகளில் இங்கு மட்டுமே முருகப்பெருமானை ஒரே நாளில் 6 விதமான கோலங்களில் தரிசனம் செய்ய முடியும். அதோடு இங்கு மட்டுமே போகர் சித்தரால் செய்யப்பட்ட நவபாசான திருமேனியாக முருகனை கையில் அருணகிரி நாதரை கிளிவடிவில் தாங்கிய ரூபத்தில் தரிசிக்க முடியும். இன்னும் எத்தனையோ சிறப்புகள், அற்புதங்களை கொண்டதுதான் பழனிமலை. பழனி முருகனை வழிபட்டால் வாழ்வில் மாற்றமும் ஏற்றமும் வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் எந்த நாளில், எந்த நேரத்தில் சென்று, எந்த கோலத்தில் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பழனி முருகனை தரிசிக்க ஏற்ற நேரமும் பலனும். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணியில் இருந்து 9 மணிக்குள் மலையேறி சென்று பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை நிச்சயம் அடைய முடியும். இந்த நாள், நேரம், கோலத்திற்கு என்ன சிறப்பு? செவ்வாய்க்கிழமை. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் ஆவார். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷங்கள் மற்றும் நிலம், வீடு சம்பந்தப்பட்ட தடைகளை நீக்கும். காலை 6 முதல் 9 மணி. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரையிலான நேரம் செவ்வாய் ஹோரைக்குரியது. இந்த சுப வேளையில் வழிபாட்டை தொடங்குவது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதேபோல் 7 முதல் 9 வரையிலான நேரம் சூரிய ஓரை உள்ள நேரம். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்களுக்கு சூரியனின் அருள் மிகவும் முக்கியம். சூரியன் மற்றும் செவ்வாய் ஓரை நேரங்களில் பழனி மலையேறி சென்று முருகனை தரிசிப்பது மிக உயர்ந்த பலனை அளிக்கும். ஆண்டிக்கோலம் ரகசியம். பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்தால் நாமும் ஆண்டி ஆகிவிடும் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ராஜ அலங்கார கோலத்தை காணதான் பலரும் காத்து கிடப்பார்கள். உண்மையில் ஆண்டிக்கோலம் என்பது வறுமையை குறிப்பது அல்ல, நம்மை ஆள வந்த கோலம் அல்லது ஆண்டவன் கோலம் என்பதே இதன் பொருள். பற்றுகளை துறந்த ஞான வடிவமான பழனி ஆண்டவரை இந்த கோலத்தில் தரிசனம் செய்யும் போது மனிதனின் அகங்காரம் அழிந்து தீராத கடன்களும் தீராத பிணிகளும் தீரும் என்பது ஐதீகம். ஆண்டிக்கோல தரிசனம் மெய்ஞானத்தையும் மன அமைதியையும் நற்பலன்களையும் தரும் என நம்பப்படுகிறது. ஆண்டிக்கோலம் சிறப்பின் அறிவியல் காரணம். பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பதுதான் சிறப்பானது என்பதற்கு ஆன்மீகத்தில் பல காரணங்கள் சொல்லப்படுவது போல் அறிவியல் ரீதியிலான காரணங்களும் சொல்லப்படுகின்றன. அதாவது, பழனி முருகன் மூலவர் நவபாசனத்தால் ஆனது என்பதால் கோவணத்துடன் காட்சி தரும்போது மூலவரின் சிலையில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு மற்றும் தெய்வீக அதிர்வலைகள் பக்தர்களை முழுமையாக சென்றடையும் என்பது நம்பிக்கை. அதிலும் காலையில் நடைபெறும் உதய மார்த்தாண்ட பூஜையின் போது முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பது கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகிறது. அதோடு செவ்வாய் பகவானே இரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமான கிரகம் என்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் மலையேறி செல்லும் போது ஒருவரின் உடலில் இரத்தம் ஓட்டத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி சீரான இயக்கம் நடைபெறுவதாலும் சுவாசம் சீராவதாலும் பலவிதமான நோய்கள் குணமாகிறது என நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.